السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في قوله بسم الله الرحمن الرحيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق الله العليم. ஏழு வானங்களையும் ஏழு பூமியில் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் உரித்தாட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இங்கு குறிப்பாக இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜன்னஷாலா தாலா இந்த நல்லதோர் மஜ்லிஸ் நம்ம அமைய வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயம் என்று சொன்னால் நியத். அன்பானவர்கள், நீங்கள் எந்த கிதாபிலே வேணும் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்தின் முதலாய் விஷயம் என்று சொன்னால் நியத்து தான். உதாரணமாக சொன்னால் நம்ம தொழுகைக்கு நியத்து வைக்க வேண்டும், ஜக்காத் கொடுப்பதற்கும் நியத்து வைக்க வேண்டும், நம்ம ஹஜ் செய்வதற்கும் நியத்து வைக்க வேண்டும், குறிப்பாக நம்ம உம்ரா செய்வதற்கும் நியத்து வேண்டும். பல விஷயத்துக்கு நியத் என்பது நம்மிடத்தில் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். மிஸ்காத்தில் பதிவாக செய்யக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக செயல்கள் அனைத்து ஒரு எண்ணங்களை கொண்டு தான். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயல் செய்யும் போது உங்களிடத்தில் ஒரு நல்ல நீயத்து இருக்கணும். அந்த நீயத்து இருந்தால் தான் உங்களோட செயல் என்பது சரியாக இருக்கும். உதாரணமாக வச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு நீயத்தை வைக்கிறீங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அல்லாஹ் தஆலா இந்த எக்ஸாம் என்னை பாஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு நீயத்தை வைக்கிறீங்க. அந்த நீயத்தை வச்சு அந்த காரணத்தைக்காண்டி அல்லாஹ் தஆலா அந்த எக்ஸாம் உங்களை பாஸ் ஆக்கிடுவான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா எல்லோரு பார்க்க மாட்டான், இலா அஜ்சாதிக்கும் வ இலா சுதூரிக்கும், உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய உடல்களையும் பார்க்க மாட்டான். வலாக்கின், மாறாக எல்லோரும் இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்குறானே தவிர உங்களோட தோற்றத்தையும் உங்களுடைய தோற்றத்தையும் உங்களோட உடலையும் அவன் பார்க்கலை. நம்ம நம்மளோட உள்ளத்துலேருந்து சரியான நீயத்து இருக்கான்னு தான் பார்க்குறானே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் அவன் பார்க்க மாட்டான். அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கான். அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு மலையை பார்க்குறான். அந்த மலையை பார்த்து அவரோட மனசில் ஒரு நீயத்தை வைக்கிறான். அது என்ன நீயத்துனா, நம்மக்கிட்ட இந்த மலை அளவு செல்வம் இருந்துச்சுன்னா ஏழை மக்களுக்கு நம்ம சதக்கா செய்யலான்னு சொல்லி அவன் மனசில் ஒரு நீயத்தை வைக்கிறான். அந்த நீயத்தை வச்சுட்டு அவன் போயிடுறான். போனவுடனே அல்லாஹ் மலக்குமார் இடத்துல சொல்கிறாங்க, மலக்குமார்களே, என்னுடைய அடியான் இந்த மாதிரி ஒரு நீயத்தை வச்சுருக்கான், அந்த நீயத்தை வச்சு அந்த காரணத்துக்காண்டியே இவனுக்கு அந்த சதக்காவுடைய நன்மையை தந்துருங்க அப்படிங்கிறாங்க. அவன் சதக்கா செய்யலை, சதக்கா செய்வேன்னு சொல்லி ஒரு நீயத்து தான் வச்சான். அந்த நீயத்து வச்சதுக்காண்டி அல்லாஹ் தஆலா அவனுக்கு சதக்கா செய்ய நன்மையை தந்துட்டான். ஒரு நீயத்துக்காண்டி எவ்வளோ நன்மை! ஒரு நீயத்து என்பது நம்ம இடத்துல மிகவும் அவசியமாக இருக்குது. அன்பானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். என்ன சம்பவம்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் ஒரு ரிஸ்க் நீயத்தை பற்றி ஒரு கருத்து வேறுபாடு வருது. அது என்ன கருத்து வேறுபாடுனா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ரிஸ்க்கை கொண்டு நீயத்தை வச்சா அல்லாஹ் எல்லாமே தந்துடுவான் அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் மீது ரிஸ்க்கை கொண்டு நீயத்தை வச்சா நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு போகுது. கருத்து வேறுபாடு போனதுக்கப்புறம் நம்மளுடைய உஸ்தாதுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பாதையில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு வயதானவங்க மூட்டையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மூட்டையை தூக்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த உதவி செஞ்சதுக்காண்டி அந்த வயதானவங்க ஒரு பேர்ச்சவங்களோட கை நிறைய அளவு தராங்க. அதை தந்தவொடனே
நம்மளுடைய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புரிய வைக்கணும்னு சொல்லி உடனடியாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, அல்லாஹ் மீது ரிஸ்க்கை வந்து நிய்யத்தை வச்சாலும் உழைக்கணும், அவங்களுக்கு நான் உழைச்சேன் அதனால் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டு சொல்கிறாங்களாமா, நான் தான் சொன்னேன்லப்பா, அல்லாஹ் மீது ரிஸ்க்கை கொண்டு முழு நம்பிக்கை வச்சா அல்லாஹ் எது வேணால் தருவான், இப்போ பார்த்தியா நான் வேலை செய்யல எதுவும் செய்யலை, எனக்கு எல்லாமே தந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களை, நம்ம இடத்தில் நீயத் என்பது மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும். நீயத்தில்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் சரிவரியாக இருக்க முடியாது. நீ வரக்கூடிய காலத்தில் நீயத்தை சரியாக வைத்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.